நல்லா டன் ப்ரோ, நல்ல படம், எனக்கு பிடிச்சிருந்தது. ஓவராலாக பார்த்தா ஒரு நல்ல ஸ்பை ஆக்ஷன் படம், அவ்வளோதான். பாலிவுட்ல நிறைய படங்கள் வந்திருக்கு அந்த மாதிரி, தமிழ்ல பெருசாக அந்த மாதிரி படம் வந்ததில்லை. ஸோ அந்த வகையில் பாராட்டலாம். நிறைய நடுங்களில் இந்த தமிழ் படங்களுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது கொஞ்சம் கிரிஞ்சா இருக்கும், அது கொஞ்சம் லேகா இருக்கும். பட் அதை தாண்டி இந்த ஆக்ஷன் ஸ்டாண்ட் சீக்வன்ஸ் அதை ஃபுல்ஃபில் பண்ணிருக்கோம். எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. கௌதம் கார்த்திக்லாம் சர்ப்ரைஸ் பண்ணுவார் உங்களை நெகட்டிவ் ஷேர்ல, பயங்கரமா இருந்தது. அவர் நான் அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஆர்யா அவருக்கு ஏற்ற கேரக்டர், அவரோட பிசிக் ஏற்ற கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாம் நிறைய கேரக்டர்ஸ், ஆனால் எல்லாருக்குமான ஸ்பேஸ் நல்லா, எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நிறைய பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான், துணிவுலாம் பார்த்துருக்கோம். பட் இதுல இன்னுமே ஃபுல்ஃபில்லிங்காக இருந்தது. கேரக்டரா பண்ணதா இருக்கட்டும், சன் சீக்வன்ஸா இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்தது. இருக்கு, அங்கங்க இருக்கு, ரைட்டிங்ல கொஞ்சம் அங்கங்க இருக்கு. பட் அதெல்லாம் தவிர்த்திருக்கலாம். பார்க்கலாம், அந்த அளவுக்கு ரொம்ப ரத்த சொட்டலாம் இல்ல, நல்லா இருக்கும். எக்ஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ்ல ஒரு ஸ்பை த்ரில்லர், சர்தாருக்கு அப்புறம் ஒரு படம்னு சொல்லலாம். பட் சர்தார் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தா கொஞ்சம் ஏமாற்றம் இருக்கும். கௌதம் கார்த்திக் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன இருந்தாலும் அவர் அருண் விஜய் மாதிரி ஒரு கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸும் சூப்பரா பண்ணியிருக்காரு. மஞ்சு வாரியார் சூப்பரான ஃபைட் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. துணிவுக்கு அப்புறம் இதுல கிளைமேக்ஸ்ல வர ஆர்யா கௌதம் ஃபைட்டு சூப்பரா இருக்கு. அதே அளவுக்கு ஈக்குவலா மஞ்சு வாரியாரும் ஃபைட் பண்றாங்க. சினிமாட்டோகிராஃபி, பிஜிஎம், மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. ரைட்டிங்ல மட்டும் கொஞ்சம் லேகா இருக்கு, ஏன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஒரு மாதிரி எக்ஸ்பெக்டட் ஸ்கிரீன் பிளேவா இருக்கு. அடுத்தடுத்து என்ன வரும் அப்படிங்கிறது ஆப்வியஸா தெரிஞ்சதுனால பெருசா கனெக்ட் ஆகி பார்க்க முடியல படத்துல. ரெண்டுமே ஒரே மாதிரி ஃபிளாட்டா தான் போகுது. படத்துல எங்கேயுமே ஒரு வா ஃபேக்டர் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஃபிளாட்டா ப்ரெடிக்டபிள் ஸ்கிரீன் பிளே தான் படத்தோட பெரிய மைனஸ். எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஒன்ஸ் பார்க்கலாம். படம் வந்து ஒரு ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஆக்சுவலி வந்து இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற படம் தான். என்னன்னா ஆக்ஷன் சீன்ஸு, ஒரு ரா ஏஜென்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்தில் அப்படின்னா டெக்னிக்கலான ஒரு விஷயம் சார். உண்மையிலே டெக்னிக்ல பாராட்டி ஆகணும். ஒரு நியூக்ளியர் பாம் காட்டும் போதா இருக்கட்டும், அந்த நியூக்ளியர் பாம்பை வேற ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போறதா இருக்கட்டும், அவங்களோட நாட்டோட லொக்கேஷனை காட்டின விதமா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ டெக்னிக்கலா படம் பயங்கர ஒரு ஒருத்தான படம். அதை தாண்டி ஒரு பிளஸ்ன்னு சொல்லணும்னா கிளைமேக்ஸான ஒரு மூவி. மஞ்சு வாரியர்ஸ் அவங்களோட ஃபைட் சீன்லாம் வேற லெவலில் இருந்தது. கிளைமேக்ஸ்ல உண்மையிலே நம்மளே ஒரு பூஸ்ட் பம்ப்ஸ் ஆகி எஞ்சி ஒரு ஃபைட் பண்ண அப்படி இருக்கும். அந்த ஒரு ஃபீல் கொடுத்தது உண்மையிலே அவங்களோட ஃபைட் சீன். கௌதம் கார்த்திக் அவரை வந்து வில்லனா காட்டின விதத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹீரோசமா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு டக்குன்னு வில்லனா மாறினது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிளான படம். ஆக்சுவலி ஆர்யா அவருக்கும் கௌதம் கார்த்திக்கும் ஒரு ஃபைட் சீன் ஒன்று வரும், அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. உண்மையிலே அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு சரத்குமார் சார் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. படத்தோட மைனஸாக நான் சொல்லணும் அப்படின்னா நிறைய ஆக்ஷன் சீன்ஸாக போயிட்டு இருந்துச்சு. ஏஜென்ட்ஸு அவங்களோட ட்ராவலாக இருந்தாலுமே ஒரு ஏஜென்டோட ட்ராவல் ஃபுல்லாகவே போனாலும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸாக போயிட்டு இருந்த மாதிரி, அது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ, படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம ட்ரெய்லரை பார்த்ததை விட நேரில் வந்து நல்லா தான் இருக்கு படம். புரியலைங்க சார், படம் ஃபுல்லாகவே ஃபைட் சீக்வன்ஸ் தான். யாரெல்லாம் உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்கா படத்தை வந்து மஸ்ட் வாட்ச் தான். எல்லாருமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்யா சார் வந்து உடம்பு பயங்கரமாக பில்ட் பண்ணியிருக்காரு. கௌதம் கார்த்திக் சார் தான் வந்துட்டு இந்த படத்தோடைய ஹைலைட்டே. ஆர்யா சாரை விட கௌதம் கார்த்திக் சார் வந்துட்டு கொஞ்சம் ஹையஸ்டாகவே இருக்காரு. பிகாஸ் ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வந்து கௌதம் சாருக்கு தான் அதிகமாக இருக்கு. சரத்குமார் சாரை வச்சு தான் வந்து பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. பார்ட் 2 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். பட் ஆனால் இந்த படத்தில் சரத்குமார் சாருக்கு வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான் வந்து வராரு. மோஸ்ட்லி நிறைய சீன்ஸ் வந்து வரல. ஒரு 10 மினிட்ஸ் படம் அவன் தான் வந்து கொடுத்துரு. இதே மஞ்சுவாரி மேம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவங்க தான் லாஸ்ட் கிளைமேக்ஸ் ஃபைட் எல்லாமே வந்து பயங்கரமாக டாப் 2 பாட்டம் ஓவரிலும் அவங்க வந்து இருக்காங்க. அதனால் அவங்க நல்லாவே மியூசிக் பேக்ரவுண்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் த்ரில்லர் அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா கொடுத்துருக்காங்க மியூசிக்ஸ் எல்லாமே. பார்க்கலாம் பார்ட் 2ல் வந்து என்ன கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைட் அதிகமாக ஃபைட் பிடிக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த படம். ஃபைட் இருந்தால் என்ன கதை இருக்குல்ல, ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். நார்மல் மூவியா சார், எனக்கு நிறைய படம் பார்ப்பேன். அதனால இது வந்து நார்மலாக தான் தெரியுது அந்த அளவுக்கு. பிகாஸ் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட்டே இவங்க ஓகே வில்லனாக இருப்பாங்க, இவங்க வந்து வில்லியா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க வந்து கொஞ்சம் கேமியோ ரோல் வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டே ப்ரெடிக்ட் பண்ணுறதுல படம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிருது. அதனால ஒன்றும் பெருசாக தெரியல எனக்கு. பட் மற்றவங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது எனக்கு செகண்ட் ஹாஃப் தான் பெட்டராக தெரியும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் அந்த கதைக்குள்ளே வருது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரன்னிங் டைம் வந்து ஸ்பீடாக ரன் ஆகுது படம். அதனால படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது ப்ரோ. இப்போ வந்து ஸ்பை ஜானர்லாம் நம்ம வந்து ஹாலிவுட்ல பார்த்துருப்போம், அப்படி இல்லைன்னா வந்து வெப் சீரிஸ்ல தான் பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஜானர்ல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எஃப்ஐஆர்னு ஒரு படம் வந்தது, பட் ஆனால் அதில் வந்து கமர்ஷியலாக கொஞ்சம் கம்மியாக இருந்தது. இது வந்து கமர்ஷியலாக போச்சு.
நல்லா இருக்கு. பார்ட் 2 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றேன். கௌதம் கார்த்திக் மட்டும் இல்ல, கௌதம் கார்த்திக் அவங்க அப்பா தனுஷ் கூட ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருப்பார்ல, அது மாதிரி இதுன்னு லைட்டா நெகட்டிவ் ஷேட் தான் பண்ணியிருக்காரு. ஆர்யா வந்து கொஞ்சம் நல்லா ஒரு செகண்ட் பார்ட்லயும் அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்கும். வில்லன் யாரு எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ட்விஸ்ட் நிறைய இருக்கு, ப்ரெடிக்ட்லாம் பண்ண முடியாது. லாஸ்ட்ல தான் புரியும். படம் பார்க்கலாம் லாஸ்ட் வரைக்கும் யார் ஹீரோ யார் வில்லன் எதுவுமே புரியாது. மஞ்சு வாரியர் அவங்க ரோல கரெக்டா ஜஸ்டிபிகேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டுமே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல செகண்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ண சொல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. பட் ஸ்லோவா இருந்தது, லேக் இல்ல, கொஞ்சம் லைட்டா. ஃபேமிலியா பார்க்கலாம். நிறைய சென்டிமெண்ட் சீன்ஸ் தான். ஆர்யாவுக்கு ஒரு தங்கச்சி சென்டிமெண்ட், இவங்களுக்கு வந்து அப்பா சென்டிமெண்ட், அந்த மாதிரிலாம் இருந்தது. படம் பார்க்கலாம் ப்ரோ, ஒன் டைம் வாட்சபிள், நல்லா இருக்கு. என்ன மாதிரி ஸ்டோரி எடுத்துக்கலாம்? இது ஸ்பை த்ரில்லர் மூவி தான். அந்த அளவுக்கு ரொம்ப கிரிப்பிங்காக ஸ்பீடாக இல்லை, பட் பார்க்கலாம், ஒன் டைம் பார்க்கலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ், மியூசிக், அவங்க ஒர்க்குக்காண்டி பார்க்கலாம். கௌதம் கார்த்திகோட ஆக்டிங் காண்டி கண்டிப்பாக பார்க்கலாம். மஞ்சு வாரியர் மேமோட ஆக்டிங் காண்டி டெஃபினட்டாக பார்க்கலாம். அவங்க ஓகேவா பண்ணிருக்காங்க. இவங்களோட கௌதம் ப்ரோவோட கம்பேர் பண்ணல ஆர்யா கொஞ்சம் கம்மி தான், மற்றபடி நல்லா இருக்கு. கொஞ்சம் ஸ்டோரி அங்கே கொஞ்சம் லேகா இருக்க மாதிரி இருக்கு, மற்றபடி ஓகே வாட்சபிள் தான். அவ்வளோ மொக்கன்லாம் சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். நல்லா இருக்குண்ணா படம், சூப்பரா இருக்கு. எனக்கு வில்லன் கேரக்டர் தான் பயங்கரமா பிடிச்சிருந்துச்சுண்ணா. காட்சி சார் பையன் அம்மா கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. பார்க்கலாம் இன்னொரு வாட்டி வந்து. வேற லெவல், எப்படி சொல்றதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு நடிச்சிருக்காங்க. எல்லாமே கன் ஷூட் தானே, நல்லா இருக்கு படம். வேணா பார்க்கலாம் ஒரு வாட்டி, ஃபேமிலியா கொண்டு பார்க்கலாம். எதிர்பார்க்கத்தோட ஓரளவுக்கு பார்க்கலாம்ண்ணா, அவ்வளவுதான். இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்லை, நல்லா தான் இருக்கு படம். செகண்ட் ஹாஃப் தான். ஆமா, வில்லன் கேரக்டர் தான் பயங்கரமா இருக்கு, அதனாலே பார்த்தேன். படம் சூப்பரா அருமையா போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து லாக் ஆக போச்சு, ஏன்டா உட்கார வச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப திருப்தியாக பண்ணிட்டேன். கௌதம் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோவா நடிச்சு பார்த்துருவோம். இப்போ ஃபர்ஸ்ட் வில்லனா வந்து ரொம்ப நல்லா காமிச்சிட்டாரு. வில்லத்தனமா மாட்டிட்டாரு. நான் ஃபைட் சீன் சொல்லவே தெரியல, ரொம்ப அருமையா வராங்க. ஆர்யால இருந்து எல்லாமே சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஏன்னா ஆர்யா விட கௌதம் பார்த்து கொஞ்சம் பிளஸ்ஸாக காமிச்சிக்கிறாங்க. ஏன்னா ஆர்யா கேரக்டரோட கௌதம் கார்த்திக் ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காரு. ஆக்சுவல் வந்து ரொம்ப கேரக்டர் சரத்குமார் தான் மிஸ்டர் எக்ஸ், அவர் தான் முக்கியமான கேரக்டர். அவர் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நல்லா காமிச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல பார்த்தா ராணா யாருன்னு வந்து யோசிச்சே இருப்பாங்க. சரத்குமார் தான் கொஞ்சம் ராணா லீடிங் ரோல் கொடுத்துருக்காங்க. ஃபேமிலி ஆர்ட்ஸும் பொருந்தாங்க. மியூசிக் வந்து பீச்சும் நல்லா இருந்தது. அந்த கௌதம் கார்த்தியோட பீச்சும் கொண்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு படம். மிஸ்டர் எக்ஸ் ஒரு சிறந்த படமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நடக்கிற வாருக்கு மத்தியில் இங்கே ஒரு தேட்டரில் ஒரு வார் நடக்குது. லைக் நியூக்ளியர் பாம்புங்கிற ஒரு விஷயம், அணுகுண்ட சோதனை நம்ம பயன்படுத்தி சோதனை பண்ணி வச்சிருக்கிறோம். ஆனால் நமக்கு எந்த நாட்டுக்கும் தேவையில்லைங்கிறத இந்த படம் எக்ஸ்போஸ் பண்ணுது. சரத்குமார் சாரோட போர்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது. அவரோட கெட்டப்பு, அவர் பாடி பில்டிங்கில் உடம்புல ஹெல்த்தியாக வச்சுருந்தா எந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஏஜ் ஆக ஆக நமக்கு காப்பாற்றுங்கிற அளவுக்கு சரத்குமார் சாரோட அவர் ஒரு எக்ஸாம்பிள். அதோட ஆப்போசிட் பாஸ்னா நம்ம ஆர்யா சாரோட உடம்பும் பாடி பில்டிங்கும் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் அவரோட பிகினிங் ஸ்டேஜ் படத்தில் அண்டர் வாட்டர் ஷாட் வாக்கியிருக்காங்க. ரொம்ப நல்லா கிளாரிட்டியாக இருக்குது. ஒரு ஹாலிவுட் படம் பார்த்தா ஃபீல் இருக்குது நிச்சயமாக. அவரும் இது வரைக்கும் அவர் கௌதம் கார்த்திக் பண்ண படங்களில் ஒரு பெட்டர்மெண்ட்டான படமான படம் நிச்சயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவருக்கும் ஆர்யா சாருக்குமான காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்கான படமாக தான் இருக்குது. அவர் இதுவரை பண்ண படங்களில் இது அவருக்கு அடுத்த கடத்துக்கு கொண்டு போகிற படமாக நிச்சயமாக இருக்கும். இல்லை, எல்லா சீன்ஸுக்குமே எல்லாத்துக்கும் லேக் இல்லை, எல்லாத்துக்குமே அவருக்கு கண்டினியூட்டி இருக்குது. அதுக்கு என்ன சொல்கிறது.